உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்கள், ஆனால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். எரேமியா 29:13. You will seek me and find me when you seek me with all your heart. எரேமியா 29:13. அன்பானவர்களே, இந்த வசனம் நமக்கு ஒரு அழகான சத்தியத்தை வெளிப்படுத்துகிறது. கடவுள் நம்மை தேட சொல்கிறார். ஆனால் எப்படி தேட வேண்டும்? உங்கள் முழு இருதயத்தோடும் என்று அவர் கூறுகிறார். இதன் பொருள் வெறுமனே ஒரு கடமைக்காகவோ அல்லது பிரச்சனை ஏற்படும் போது மட்டும் அவரிடம் செல்வதோ அல்ல. மாறாக நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு நொடியிலும் நம்முடைய முழு மனதுடனும் முழு சக்தியுடனும் முழு ஆர்வத்துடனும் கடவுளை தேட வேண்டும். மத்தேயு 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஏசாயா 55:6. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். நாம் ஏன் கடவுளை தேட வேண்டும்? நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான சமாதானம், வழிகாட்டுதல், பாதுகாப்பு மற்றும் நித்திய வாழ்வு அவரிடத்தில் மட்டுமே உள்ளது. இந்த உலகத்தின் இன்பங்கள், பணம், புகழ், அதிகாரம் இவை அனைத்தும் தற்காலிகமானவை. ஆனாலும் இயேசு கிறிஸ்து நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார். அன்றாட வாழ்வில் கடவுளை தேடுவது எப்படி? வேதாகம வாசிப்பு மூலம் கடவுளை தேடுதல். தினமும் சில நிமிடங்கள் வேதாகமத்தை வாசிப்பதன் மூலம் கடவுளின் வார்த்தைகளை கற்றுக்கொள்ளலாம். இது அவருடைய மனதை நாம் புரிந்து கொள்ள உதவுகிறது. யோவான் 8:32. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். விடுதலை வாழ்வு வாழ வேதாகம வாசிப்பு அவசியம். ஜெபத்தின் வழியாக கடவுளை தேடுதல். உங்கள் மனதில் உள்ள அனைத்தையும் அவரிடம் பேசுங்கள். உங்கள் சந்தோஷங்கள், கவலைகள், பயங்கள், சந்தேகங்கள் அனைத்தையும் அவரிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஜெபத்தின் வழியாக நமக்கும் கடவுளுக்கும் தொடர்பு உண்டாகிறது. அவர் நமக்கு மிக அருகில் இருக்கிறார் என்ற உணர்வு உண்டாகிறது. நாம் அவரை அழைக்க தொடங்கியதும் அவர் நமக்கு செவி கொடுப்பார். அவர் நம்முடைய ஜெபங்களுக்கு பதிலளிப்பார் என்ற நம்பிக்கை மேலோங்குகிறது. கீழ்ப்படிதல் வழியாக கடவுளை தேடுதல். கடவுளுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவதன் மூலம் நாம் அவர் உண்மை என்பதை காட்டுகிறோம். இது ஒரு உறவின் அடித்தளம். இதை நாம் செய்யும்போது என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள் வாக்களிக்கிறார். நாம் கீழ்ப்படிதலோடு கடவுளை தேடும்போது அவர் நம்மை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். அவர் நமக்கு அருகிலேயே இருந்து நம்முடைய பாதைகளுக்கு ஒளியாக இருப்பார். விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே.